Assalamu alaikum friends. Welcome back to my channel. இன்னைக்கு ஈஸியான பிரெட் புட்டிங் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 to 6 பிரெட் ஸ்லைஸ், அதாவது மீடியம் பிரெட் ஸ்லைஸ், சாண்ட்விச் பிரெட் எடுக்காதீங்க. அதை பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் எக்கு நம்ம சேர்க்க போகிறோம். எக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 முட்டை இதில் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு 1 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டது. அதாவது நீங்கள் எந்த மெஷர்மெண்ட், அதாவது எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. கூட குறையவோ தேவைப்படலாம் பால். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரன்னிங் பேட்டராக இருக்கணும். ஸோ அந்தளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த சுகர் அப்படியே கரைஞ்சி கேரமலைஸ் ஆகணும். இதை நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்பவே கரைஞ்சி போயிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல இந்த கசப்பு தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7 minutes ஆச்சு இந்த மாதிரி ஆகிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம எந்த பவுலில் நம்ம பண்ண போகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பண்ண ஒரு 2 செகண்ட்லேயே அது நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை அப்படியே இதில் கவுத்திடுங்க. கவுத்திட்டு இதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா இடியாப்பம்லாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஹோலாக இருக்கும் அந்த தட்டு. ஸோ அந்த தட்டை நீங்கள் மேலே வச்சு மூடி இந்த மாதிரி பாயில் பண்ணலாம். தண்ணி அந்த பாத்திரத்தை தொடணும். ஸோ அந்தளவு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணணும். இதில் ஆஃப்டர் 35 minutes பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக பேக் ஆகிருக்கும். நல்லா அந்த ஓரத்தெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிடுங்க. ஸ்க்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவுத்துனிங்கன்னா சூப்பரான பிரெட் புட்டிங் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா தயிர் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கலாம். அதுவும் புளிக்காத தயிர் சேர்த்துக்கணும். ஸோ யம்மியான நம்மளுக்கு பிரெட் புட்டிங் ரெடி ஆயிரும். ஸோ அந்த சுகர் கேரமலைஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா பியூட்டிஃபுல் கலராகவும் இருக்கும். ப்ளஸ் அந்த சுகரோட ஃப்ளேவர் ரொம்பவே யம்மியாக இருக்கும். பாருங்கள், ஜாராவும் அங்கே டேஸ்ட் பண்ணுறதுக்கு அம்மா குடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. பாய்.